கேல் பிளாடர் ஸ்டோன்ஸு இப்போ ரொம்பவுமே பெரிய இஷ்யூஸாக வந்துட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் கேல் பிளாடர் ஸ்டோன்ஸு, அதனால் கேல் பிளாடரே ரிமூவ் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. பட் கேல் பிளாடர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய உடலுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் சாப்பிட்ற அந்த கொழுப்பு சத்து செரிக்காமல், அது நல்ல கொழுப்பு இல்லாமல் கெட்ட கொழுப்பாக இருக்கும்பொழுது அது ஜீரணிக்கப்படாது. ஜீரணிக்கப்படாத அந்த கொழுப்பு சத்தை நம்மளோட லிவர் பைல் ஜூஸ் சென்ட் பண்ணாது கேல் பிளாடருக்கு. ஏன் சென்ட் பண்ணாது அப்படின்னாக்கா, அது தரமான ஒரு சத்து கிடையாது. தரமான பைல் ஜூஸை மட்டும்தான் நம்மளோட லிவர் சென்ட் பண்ணும். அப்போ தரமான பைல் ஜூஸ் க்ரியேட் ஆகணும் அப்படின்னாக்கா நம்மளோட லிவர் எனர்ஜி ஸ்ட்ரென்தனாக இருக்கணும். லிவர் எனர்ஜி ஸ்ட்ரென்தனாக இருக்கணும் அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. நம்ம நைட்டு நல்லா தூங்கணும். அது 9லேருந்து 11 மணி வரைக்கும் நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஜூஸை நம்மளுடைய பிரெயின்லேருந்து செக்ரேட் பண்ணும். அது செக்ரேட் பண்ணுறது நான் சாப்பிட்ற மெத்தடில், நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட்டில் என்னென்ன தேவையில்லாத கழிவுகள் இருக்கோ அது எல்லாமே நீக்கப்படணும் அப்படின்னா அந்த ஜூஸால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த செக்ரேஷனை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு.